வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் அணிகள் பார்க்க போகிறோம். பயிற்சி 3ல் 19ல் 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. அணி ஏயில் ஏ நிறைகளும் A+3 நிரல்களும் மற்றும் அணி பியில் பி நிறைகளும் 17 - பி நிரல்களும் உள்ளன. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்ற அணியில நிறைகளின் எண்ணிக்கை ஏ, நிரல்களின் எண்ணிக்கை A+3 எடுத்து எழுதிடும் பாருங்க. ஏயின் வரிசை A/A+3. பின்ற அணியில பாருங்க, நிறைகளோட எண்ணிக்கை பி, நிரல்களோட எண்ணிக்கை 17 - பி. பி பெருக்கல் 17 - பி. இது நம்ம பைன்னு சொல்றதா கரெக்டா இருக்கும். சரியா? என்ன கொடுத்துருக்காங்க? பெருக்கல் அணிகள் ஏபி மற்றும் பிஇ காண முடியும் எனில் ஏ மற்றும் பியின் மதிப்புகளை காண்க. ஏவையும் பியும் பெருக்க முடியும், பியும் ஏவையும் பெருக்க முடியும். அப்படின்னா ஏ மற்றும் பியோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, ஏ காண முடியும் அப்படின்னா ஏவோட நிரல்களின் எண்ணிக்கையும் பியோட நிறைகளின் எண்ணிக்கையும் சமமா இருக்கும். பாருங்க, ஏவோட நிரலும் பியோட நிறைகளின் எண்ணிக்கை சமமா இருக்கும். இது நீங்க எக்ஸாம்பிள் எழுத வேண்டாம், உங்களுக்கு புரியுதா? பாருங்க, ஏவோட நிரல்கள் எத்தனை இருக்கு பாருங்க. இது முதல்ல இருக்க நிறை, ரெண்டாவது நிரல் எத்தனை? A+3 = பின்றதுல நிறை பாருங்க, இந்த முதல்ல இருக்கிறதா நிறை பி. சரியா? இது ரெண்டும் சமமா இருக்கும். பாருங்க, இது இடது கொண்டு வந்துருங்க. ஏ, இது +b, இடது வந்தா -b = இது +3 வந்தா -3 மாறிடும். இது சமன்பாடு 1. சரியா? இப்ப பாருங்க, பிஏவும் காண இயலும் சொல்லியிருக்காங்க இல்லையா? பிஏ காண இயலும் அப்படின்னா நமக்கு எது சமமா இருக்கும்? இந்த முதல் பி இருக்கு இல்லையா? பியின் நிரல், பியோட நிரலும் ரெண்டாவது இருக்கு இல்லையா? ஏ, அதோட நிறையும் சமமா இருக்கும். சரியா? எண்ணிக்கை நமக்கு சமமா இருக்கும். இல்ல நீங்க எக்ஸாம் எழுத வேண்டாம், நேரடியா நீங்க எழுதிக்கிட்டே பாருங்க. பில இருக்கக்கூடிய நிரல்களின் எண்ணிக்கை என்ன? 17 - பி. ஏல இருக்கக்கூடிய நிறைகளின் எண்ணிக்கை எத்தனை? ஏ. சரியா? இப்ப பாருங்க, 17 = ஏ, இது -b வந்தா +b மாறிடும். அப்படியே மாத்தி எழுதிடுவோமா? பாருங்க, A+b = 17. இது சமன்பாடு 2. சமன்பாடு 1 2 தீர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஏ மற்றும் பியின் மதிப்பு கிடைச்சிரும். பாருங்க, 1வது சமன்பாடு எடுத்து அப்படியே எடுத்து எழுதுவோம், எந்த மாற்றமும் இல்லை. 1வது சமன்பாடு என்ன இருக்கு பாருங்க. A - b = -3. அதே மாதிரி 2வது சமன்பாட்டை நம்ம அப்படியே எடுத்து எழுதுவோம். 2வது சமன்பாடு என்ன இருப்பாங்க? A+b = 17. எழுதுவோமா? A+b = 17. இப்ப பாருங்க, நம்ம எதுவுமே செய்யணும்னா தானாவே +bயும் -bயும் கேன்சல் ஆயிரும். ஒரு A + ஒரு A கூட்டினா எத்தனை? 2A = 17ல 3 கழிச்சோம்னா 14. அப்ப A = 14. இந்த 2 இங்க வந்தா வகுத்தலாம் மாறும். கேன்சல் பண்ணுங்க. 2 2, 7 2 14. ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். எத்தனை? 7. இந்த பியோட மதிப்பு வேணுமா? 7ல பிரதியிடலாம் பாருங்க. இந்த இதில் பிரதியிடுமா? 2ல பிரதியிடுமா? A = 7 என 2ல் பிரதியிட 2வது சமன்பாட்டில் நம்ம பிரதியிட போறோம். பிரதியிடுமா? இங்க இருக்கு பாருங்க, 2வது சமன்பாடு A+b = 17. ஏக்கு பதிலாக 7, பி தான் கண்டுபிடிக்க போறோம். 17க்கு சமமா இருக்கு. அப்ப b = 17 +7, வலது பக்கம் நகர்த்துங்க, -7. அப்ப b = 17ல 7 கழிச்சோம்னா 10. இதான் என்னது? நமக்கு தேவையான பியோட மதிப்பு. கீழே எழுதிடலாமா? therefore ஏவோட மதிப்பு 7ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், பியோட மதிப்பு 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.